Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரட்ட நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஐடிசி சார்பாக மாதந்தோறும் நடத்தக்கூடிய இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சி மே மாதத்திற்கான இந்த நிகழ்ச்சி இப்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைய தலைப்பாக உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த மனிதனை படைத்து மனிதனுடைய உடலில் பல்வேறு பாகங்களை கொண்டதாகத்தான் மனிதனுடைய படைப்பை, மனிதனுடைய உடலை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மனித படைப்புகளில், மனிதனுடைய படைப்புகளில் அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பாகம்தான் முக்கியமான ஒரு பாகம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உள்ளம். இந்த உள்ளம் சம்பந்தமாக அல்லாஹ் திருமறையிலே பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உள்ளம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பல்வேறு தகவல்களை நமக்கு தந்து மனிதனுடைய உள்ளம் இவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறு தான் இருக்கின்ற பொழுது சிறந்த உள்ளமாக இந்த உள்ளம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற உள்ளமாக இருக்கும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், உலகத்தில் இன்றைக்கு பல்வேறு மனிதர்களை பார்க்கிறோம். கல்வி உள்ளவர்களை பார்க்கிறோம், செல்வமுடையவர்களை பார்க்கிறோம், அறிவுடையவர்களை பார்க்கிறோம், வியாபாரம் செய்பவர்களை பார்க்கிறோம். இப்படியே மனிதனுடைய வகைகள், பல்வேறு வகைகள் இருந்தாலும் அந்த மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், எவருடைய உள்ளம் சிறந்த உள்ளமாக, உயர்ந்த உள்ளமாக இருக்கிறதோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அப்படி அவர்கள் உயர்ந்தவர்களாக உள்ளம் இருப்பதற்கு ஒரு பெரிய செல்வமோ அறிவோ ஞானமோ கல்வியோ தேவையில்லை. உள்ளத்தை சிறந்த உள்ளமாக, நல்ல உள்ளமாக இருக்கிறதுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. ஆனால் பலரிடத்தில் எவ்வளோ இருந்தும் கூட உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்காது, சிறந்த உள்ளமாக இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், நல்ல மனசுக்காரர் யாரையா பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறோம், அவர் நல்ல மனசுக்கு சொந்தக்காரர், நல்ல தங்கமான மனிதர் அப்படின்னு நம்ம புகழ்கிறோம். ஏன் புகழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் காரணம் அவருடைய உள்ளம் தான். அவருடைய உள்ளம் பிற மனிதர்களுடைய விஷயங்களில், பிறரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களிலே, ஒரு விஷயத்தில் எவ்வாறு அவர் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவருக்கு என்ன செய்வோம், சான்றிதழ் பகிர்கிறோம். எப்படி, நல்ல மனசுக்காரரு, நல்ல மனசுள்ளவர், எல்லாருக்கும் உதவக்கூடியவர் என்று சொல்லி ஒரு மனிதனை புகழக்கூடியதை பார்க்கிறோம். அப்போது இந்த நல்ல மனம் படைப்பதற்கு, நல்ல உள்ளம் இருப்பதற்கு ஒரு மனிதனுக்கு அளவுகோல் எது அல்ல அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய தோற்றம் அல்ல,
ஒரு மனிதனுடைய தோற்றம் இருக்கிறதே அதுவோ அல்லது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய செல்வமோ அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியாதுங்க, அவனுடைய உள்ளத்தை எடை போட முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. உள்ளத்தை வைத்து ஒருவருடைய உருவத்தை வைத்து நாம் முடிவு செய்து விட முடியாது. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் மனசு சுத்தமான மனசு, நல்ல உள்ளம் என்று நாம் என்ன முடிவு செய்ய முடியாது. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, முடிவு செய்ய முடியாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதனால ஒரு மனிதனை வைத்து வெளிப்பார்வையில் அவருடைய உருவத்தையோ அவருடைய செல்வத்தையோ வைத்து நாம் என்ன செய்ய முடியாதுங்க, அவருடைய மனதுக்கு நாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, மதிப்பெண் போட முடியாது. அப்போ உள்ளம் சிறந்த உள்ளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு வழிமுறைகள் உண்டு. அப்போ அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய உள்ளம் எவ்வளவு சிறந்த உள்ளமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாறுகளை நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதே மக்காவுடைய வெற்றியின் போது மக்காவுக்குள்ளே வர்றாங்க. எந்த மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி விட்டார்களோ, எந்த மக்காவிற்குள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கு எல்லா விதமான சதித்திட்டங்களும் தீட்டினார்களோ அந்த மக்காவிற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. ஃபதே மக்கா என்று வரலாற்றில் நம்ம சொல்கிறோம். அந்த மக்காவுக்குள்ளே வரும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய குஃபார்கள் குறைஷிகளில் பலரும் என்ன செய்தாங்க, உயிருக்கு அஞ்சு கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு தொல்லை கொடுத்தவர்கள். ஒவ்வொரு நாளும் முஹம்மதுக்கும் அவரை சார்ந்தவருக்கும் என்னென்ன தொல்லை கொடுக்க வேண்டும் என்றே தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் கொண்டவர்கள் தான் அன்றைக்கு இருந்த குறைஷிகள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள்ளே வருகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் உயிர் போக போகிறதோ தெரில, யாருக்கெல்லாம் தண்டனை தரப்போகிறாரோ தெரியவில்லை என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே வந்தாங்க. வந்து மக்களிடத்தில் சொன்னார்கள், மக்கள் அஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது, மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன். அபு சுஃபியான் அன்றைக்கு மக்காவிலே ஒரு பெரிய தலைவர், மக்கத்து மக்களுக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் போய் சென்று ஒளிந்து கொள்கிறாரோ அவருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு. ஒமன் தஹலல் மஸ்ஜித ஃபஹுவ ஆமினுன். அதே போல் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆலயம், அந்த ஆலயத்திற்கு பின்னால் சென்று யாரெல்லாம் ஒளிந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு. அதே போல் ஒமன் அகலக பாபஹு ஃபஹுவ ஆமினுன். யாரெல்லாம் தன்னுடைய வீட்டினுடைய கதவுகளை தாளிட்டு கொண்டீர்களோ பயந்து, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நான் பாதுகாப்பை தருகிறேன், உங்களில் யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இன்றைக்கு பழி தீர்த்து கொள்ள மாட்டேன், நான் பழி வாங்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கும். அப்போது தனக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, பழி வாங்குவதற்கான அத்தனை முகாந்தரமும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து ஒளிஞ்சிக்காங்க, வீடுகளில் கதவை பூட்டிக்காங்க, காபத்துல்லாஹ்க்கு முன்னாடி சென்று கொள்ளுங்கள், அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் இருக்குதே ஒரு சிறந்த உள்ளம், ஒரு பண்பட்ட உள்ளம், பிறரை மன்னிக்கக்கூடிய உள்ளம்ங்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஏன் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நஃப்ஸிஹி ஃபீ ஷையின் கத். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த விஷயத்தில் யாரெல்லாம் தனக்கு தீங்கிழைத்தார்களோ அவர்களை ஒருபோதும் பழி வாங்கியதில்லை. வரலாற்றில் எடுத்து பாருங்க, எவ்வளோ துரோகங்களை செய்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் ரொம்ப கவலைப்பட்டாங்க. வஹ்ஷி தான் கொண்டார், பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹைபர் போரில் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் விஷம் வைத்தால் ஒரு யூத பெண், சில சஹாபாக்கள் வாயில் வைத்து இறந்தும் போயிட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது, நீ நபியா இல்லையா நான் செக் பண்ண அப்படின்ட்டு அந்த பொம்பளை கூலா, நீ நபியா இருந்தால் உனக்கு ஒன்றும் செய்யாது,
நீ பொய்யான நபியாக இருந்தால் உனக்கு மரணம் வந்திருக்குங்கிறதுக்கு உன்னை சோதிப்பதற்குத்தான் நான் இதை செய்தேன். அப்பவும் அந்த பெண்ணையும் மன்னித்து விட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் நிறைய பக்கங்களில் நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க, மன்னித்து விடுகிறார்கள். அத்தனை துரோகம் செய்தவர்களையும் தனக்கு எதிராக அத்தனை தீங்கிழைத்தவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்னால் காரணம் என்னென்னா, நல்ல உயர்ந்த உள்ள மனசு, நல்ல சுத்தமான மனசு, தூய்மையான மனசு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களிலே, தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. ஏன்னா சில பேர் அப்படி ஆயிடுறோம், இலகிய மனசுன்னா எல்லாத்துலேயும் இலகிய மனசாக இருக்க முடியுமானா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி மார்க்கம் சொல்லலை. எதில் விட்டு கொடுக்க முடியுமோ, எதில் இலகிய மனசாக இருக்க முடியுமோ, எதில் நல்ல மனசாக இருக்க முடியுமோ அதில் இருக்கணுமே தவிர அதுக்காக வேண்டி எல்லா விஷயத்திலும் இறங்கி போங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்க சொல்லலை மார்க்கம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு யூத பெண் திருடி வருகின்ற திருட்டு, அந்த திருட்டுக்கு கையை வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முடிவு செய்கின்ற பொழுது இஸ்லாமிய சட்டம் அதுதான். அப்போ அங்கே வந்து யார் வந்து பேசுகிறா அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் உசாமா, அவரை போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அனுப்புகிறாங்க. எப்படியா ரசூலுல்லாஹ்ட்ட பேசி என்ன செய்துக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று என்ன செய்கிறாங்க, முடிவு செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டாங்க. மற்ற விஷயங்களில் மன்னித்து விட்டார் ரசூலுல்லாஹ், இந்த விஷயங்களில் கடுமையாக கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, அத்தஷ்ஃபவு ஃபி ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்து விஷயத்தில் என்னிடத்தில் நீங்கள் பரிந்து பேச வருகின்றீர்களா என்று சொல்லிவிட்டு கோபப்பட்டுட்டு உடனடியாக மக்களுக்கு சொன்னாங்க, இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் சமூகம் அழிந்ததெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிலே செல்வாக்கு மிக்கவர் திருடி விட்டால் அங்கே சட்டம் பாயாது, அப்படி விட்டுருவாங்க. ஏன்னா செல்வாக்குள்ளவர், அவருக்கு வசதி இருக்கிறது, பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், பெரிய அரசியல்வாதி, பெரிய செல்வாக்குள்ளவர் அப்படின்னு அவருடைய பின்புலத்தை பார்த்து அவருக்கு தண்டனை நிறைவேற்ற மாட்டார்கள். அதே அந்த சமூகம் தங்களில் ஒரு பலகீனமானவர் ஒரு திருட்டை செய்து விட்டார், ஒரு தவறை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் நினைச்சுவாங்க, அவருக்கு தண்டனை கொடுப்பார்கள். இதுதான் முன்சட்ட சமூகம் அழிந்ததற்கான காரணம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஐமுல்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே திருடி எனக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட்டாலும் அவளுடைய கரத்தை நான் துண்டிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல, அந்த ரசூலுல்லாஹ் அப்போ பொது விஷயங்களிலே, அல்லாஹ்வுடைய விஷயங்களிலே, சட்டம் விஷயங்களிலே, மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ரசூலுல்லாஹ் தெளிவாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அதில் யாருக்கு என்ன காம்ப்ரமைஸை விட்டு கொடுக்கறதே இல்லை, தண்டனை நிறைவேற்றிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த விஷயத்தில் யாரெல்லாம் தனக்கு அநீதம் இழைத்தார்களோ அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம பார்க்குறோன்னா, அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த பண்புகளும் அந்த உள்ளமும் தான் காரணம் அப்படிங்கிறத பார்க்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளம் வந்து நல்ல தூய்மையான உள்ளமாக சுத்தமான மனசு நம்மள்கிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன சமூகத்தில் நன்மை கிடைக்குன்னா, நாம் ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு பரிந்து பேசுகிறோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் நல்லவர், நம்முடைய மனசு தூய்மையான மனசு, நாம் வந்து நல்ல பண்புள்ளவராக இருக்கிறோம், நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருக்கோம், விசாலமான மனசுள்ளவராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தில் பரிந்து பேசுகிறோம், ஒருவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா அது என்ன செய்யப்படுங்க, ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் என்னென்னா, நம்ம எடை போட்டு பார்ப்பாங்க மக்கள், நல்லவர் யார், இவர் யார் விஷயத்தில் பரிந்து பேசுகிறார் யார் அப்படிங்கும்போது நம்ம அந்த குணத்தை பார்த்தே நமக்கு என்ன செய்ய முடிவு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ஒரு நாள் ஏன்னா சஹாபாக்கள், உயர்ந்த சஹாபாக்கள் இருந்தாலும் மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் சில தவறுகள் அவங்கள்ட்ட நடக்க தான் செய்திருக்கு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் தன்னுடைய ஆடையை இழுத்து கொண்டே வர்றாங்க. எப்போதும் ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி வரமாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் பல கட்டங்களை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் என்ன செய்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு பல கட்டங்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான கோலத்தில் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு டென்ஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆடையை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இழுத்து கொண்டே வர்றாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோலத்தை பார்த்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அம்மா சாஹிபுக்கும் ஃபக்கத் ஹாமர, இதோ வர்றாருப்பாங்க உங்கள் தோழர், இவர் கொஞ்சம் என்ன ஆகிட்டார், ரோஷப்பட்டு விட்டார். அப்போ ஏதோ நடந்திருக்கு ரசூலுல்லாஹ் தெரிஞ்சு போச்சு.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப இலகிய குணம், ரொம்ப இறக்க குணம், நல்ல மனிதர். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு குறைஷிகளில் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஓகே இவர் நல்லவர் அப்படி ஃபிட்டு அப்படின்னு ஒரு மார்க் போட்டுன்னு சொன்னால் அந்த அபூபக்கர் சித்திக் தான். அதனால தான் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் மக்காவை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொன்னார்கள், உங்களை போன நல்லவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னா. உங்களமா நல்லவர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை, நீங்கள் நாட்டை விட்டே வெளியே போகக்கூடாது என்று சொல்லி அவரை நாட்டை விட்டே வெளியே போவதற்கு மறுத்த மக்கள். அந்த அபூபக்கர் சித்திக் ஒரு நாள் கோபத்தில் வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் என்ன செய்தார், ரோசப்பட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அபூபக்கர் சித்திக் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி கான பைனி ஓ பைன இப்னு ஹத்தாப் செய்யும், எனக்கும் ஹத்தாபுடைய மகன் உமருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்படி பிரச்சனை ஆகும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறேன். யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் தான் அபூபக்கர் சித்திக். அப்போ நான் போய் அபூபக்கர்ட்ட உமர்கிட்ட போய் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன். அவர் என்ன செய்துட்டார், என்னை மன்னிக்காமல் விட்டு விட்டார் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாட்ட போய் என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்க வர்றாங்க. அப்போ நம்ம மன்னிக்காமல் விட்டது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அபூபக்கர் சித்திகரை கேட்கும்போது அவங்க என்ன செய்துட்டாங்க, அவரை மன்னிக்க மறுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட கம்ப்ளைண்ட் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்னதுங்க கடுமையாக சிவந்து இருந்து போச்சு. யார்? சமூகத்துக்கு இவங்க தான் முன்மாதிரி, இவங்க தான் சமூகத்தை வழி நடத்தணும், இவர்களை பார்த்து தான் மக்கள் திருந்துவார்கள், இவர்களை பார்த்தான் மக்கள் வளருவார்கள். அப்படிப்பட்ட மூத்த சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல, இவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சனை வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி முகமே சிவந்து விட்டது. சிவந்த உடனே எப்பவும் பாருங்கள் வரலாற்றில் ரசூலுல்லாஹ் கோவப்படும் போது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முட்டு போட்டு நிற்பார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்கன்னா அல்லாஹ் கோவப்படுவான், அல்லாஹ் கோவப்பட்டான்னா அது வேறு மாதிரி ரியாக்ஷனாக கூட என்ன செய்யலாம், மாறிடலாம். அப்போ அதை தணிக்கணும், ரசூலுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். தணிச்சா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கலாம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிச்சா வேறு விதமான பனிஷ்மெண்ட் இறங்காமல் இருக்கும். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் முகம் மாறினவன்னு என்ன செய்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் முன்னாடி அப்படியே முட்டு போட்டு நிற்கிறாங்க. இதான் அந்த சஹாபாக்கிட்ட இருக்கக்கூடிய மகத்தான ஒரு பணி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத நடந்துக்கிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் வல்லாஹி அன குன்து அஸிமு, அல்லாஹ்வுடைய தூதரே முந்திக்கிட்டாங்க, நான் தான் தப்பு செய்துட்டேன். உமர் என்கிட்ட தேடி வந்தார், வீடு தேடி வந்தார், வந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டார், சாரி கேட்டார், நான் அவரை மன்னிக்காமல் விட்டுட்டேன், தவறு என்மேல் தான் அப்படிங்கிறத தவறையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும் ஃபகுல்தும் கதப்த, நான் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய செய்திகளை கொண்டு வந்து சொல்லி நான் உங்களுக்கு நபியாக வந்திருக்கிறேன் என்று செய்தியை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ பொய்யர் 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 என்றே சொன்னீர்கள். எனக்கு நீங்கள் சொன்ன பட்டம் அதான் ஆரம்பத்தில். நான் மக்காவில் நபியாக உங்களை சொல்லும் போதெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னீர்கள். ஆனால் என்னை அந்த எல்லா மக்களும் பொய் சொல்கின்ற பொழுது என்னை உண்மைப்படுத்திய ஒரே மனிதர் இந்த அபூபக்கர் தான். அது மாத்திரமல்ல, இந்த அபூபக்கர் ஓ வாசானி பி நஃப்ஸிஹி ஓ மாலிஹி, அவர் தன்னுடைய எல்லா உயிரை கொண்டும் அவருடைய செல்வத்தை கொண்டும் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனாவுக்கு போகணும், ஆளை கொண்டு போடுவாங்க, விட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வருகின்ற போது கூட அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும்போது கூட ரசூலுல்லாஹ் முதல்ல யார் வீட்டை போய் தட்டினாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டை தான் போய் தட்டினாங்க. தட்டி மதிய உச்சி வெயில், கடுமையான வெயில், அந்த வெயிலில் கதவை அடைச்சி ஒரு பெரிய நீண்ட வரலாறை நீங்கள் பார்க்கலாம். சொன்னாங்க, தயாராக இருங்கள், அல்லாஹ்வுடைய ஆர்டர் எப்போ வேணாலும் வரும், நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்ற தோழனாக எடுத்துக்கொண்ட அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் உயிராலும் தன்னுடைய செல்வத்தாலும் எனக்கு அவ்வளவு உதவி செய்திருக்கிறார். ஃபஹல்லன்தும் தாரிகுலி சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களாங்க அப்படின்னா, எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்ன உடனே பகை மறந்து இவர் விட்டு கொடுக்கல அவர் விட்டு கொடுக்கல, ரெண்டு பேருக்குள்ள கோபம் மனஸ்தாபம் இதெல்லாம் என்ன செய்தாங்க
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பார்த்தார்கள், உள்ளத்தை பார்த்தார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மறுப்பேதும் சொல்லாத அளவுக்கு நினைச்சதாங்க நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அதனால தான் நல்லா அந்த சஹாபாக்களை பற்றி திருமறையில் சொல்கின்ற போது, வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு முன்னால் வீட்டையும் ஈமானையும் அமைத்து கொண்டார். யாரை பற்றி அல்லாஹ் சொல்றான்? மதீனாத்து அன்சாரிகளை பற்றி சொல்றான். இவர்களுக்கு முன்னால் வீட்டையும் ஈமானையும் அமைத்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எந்த மக்களெல்லாம் இவர்களை நாடி தேடி வந்தார்களோ ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அத்தனை மக்களையும் விரும்பினார். யாரையும் விரட்டி விடலை, வராதிங்க இந்த நாட்டுக்குள்ள, யாரும் வரக்கூடாது என்று விரட்டலை. வரக்கூடிய அத்தனை மக்களையும் வரவேற்று அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாங்க, இடத்த கொடுத்தாங்க, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மதீனாவில் வாங்க வாங்க. இன்னைக்கு அதனால தான் மதீனா கொடுக்கும் கரமாகவே இருக்கிறது. அந்த அன்சாரிகள் என்று சொன்னால் உதவி செய்பவர்கள். இன்றைக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம், பல காட்சிகளை நம்ம பல நேரம் பார்த்துருக்குறோம். ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அந்த அளவுக்கு இரக்கத்தன்மையும் குணமும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு அன்சாரிக்கு இருக்கு. முஹாஜரை விட அன்சாரிகளுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அன்னைக்கே அது ஊட்டப்பட்டது. அப்போ அவரிடத்தில் வரக்கூடிய மக்களை எல்லாம் விரும்பினார்கள். அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்தவற்றில் எதையும் என்ன செய்யலாங்க, தங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட நினைக்கிற, இவ்வளோ கொடுத்தமே, இவ்வளவு செய்திருக்கிறமே என்று நினைக்காத ஒரு மக்கள் என்று அல்லாஹ் திருமறையில் புகழ்ந்து சொல்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அதனால தான் இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, உயர்ந்த உள்ளம் இருக்கு பாருங்க, இது முக்கியமான ஒன்று. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் யாரா பேர் எடுத்தாங்களா? அன்னை தெரசாங்கிறோம். அன்னை தெரசான்னு இன்னைக்கு உலகம் உள்ள எல்லாத்துக்கும் தெரியுது. மறைந்து என்னது வருடங்கள் போய்விட்டாலும் கூட அன்னை தெரசா அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு என்ன மதியுது? அன்னை தெரசா சேவை மனப்பான்மை உள்ளவள், இந்த மாதிரியான சேவைகளை செய்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பெயர் எப்படி வந்துச்சு? அந்த பெண் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகம். அப்போ அதே பேர் மற்ற பேர் செய்யல வேற, அது வேற விஷயம். ஆனால் அந்த பேரை கேட்டவுடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொன்னால், இந்த அன்னை தெரசா ஒரு பெரிய சேவகி, சேவகம் செய்த ஒரு பெண்ணுங்கிறது நமக்கு மனசில் வருதா இல்லையா? அப்போ ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் திருமறையில் அந்த மக்களை பற்றியே சொல்லி காமிக்கிறான். எந்த மக்கள்? வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களை சொல்கின்ற போது, அல்லதீன தபஊஹு ரஃபதன் வரஹ்மா, அந்த மக்கள் யார் என்று சொன்னால், அந்த நபியை பின்பற்றக்கூடிய இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்தில் இரக்கத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இரக்கத்தை போட்டிருக்கிறோம், அருளை போட்டிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இன்னைக்கு ஏன் இருக்குது? இன்னைக்கு பல முஸ்லீம்களிடத்தில் நீங்கள் பார்க்காத சேவைகளை எல்லாம் எங்கே பார்க்கலாம்? நீங்கள் கிறிஸ்தவர்கிட்ட பார்க்கலாம். நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பல காட்சிகளை. யாரும் அப்படி செய்ய முடியாது. காசு கொடுத்து செய்ய முடியாத காட்சிகள் எல்லாம், காசு கொடுத்து செய்ய முடியாத சேவங்களை எல்லாம் இன்னைக்கு ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள். அதை நம்ம மறுக்க முடியாது, அது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் செய்கிறாங்க? அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் என்ன போட்டான்? இரக்கத்தன்மையை போட்டான். நோயாளிகளை கவனிக்க வேண்டுமா, சிரமப்படக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டுமா, இப்படி எத்தனையோ பல சேவைகள் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாங்க? கண்ணுக்கு தெரியாமல், இன்னைக்கு விளம்பரப்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நாம இதை போட்டோம் அப்படிங்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உள்ளத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதும் இந்த உள்ளத்தில் ஈமானிய உறுதியும் இருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் அல்லாஹ் சூரத்தில் கஹ்ஃப்ல பாருங்க, கஹ்ஃப் ஒரு ஊரை விட்டே ஓடி வந்த மக்கள், ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு எதிராக வணக்கங்கள் நடக்கு, ஷிர்க் நடக்கு, குஃப்ர் நடக்கு அப்படின்னு ஓடி வந்த மக்களை அல்லாஹ் என்ன செய்தான்? கையா விட்டான். எப்படி பலப்படுத்தினான்? ஒரு குகைக்குள்ளே போக வச்சு, அந்த குகைக்குள்ளே அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து, சூரிய ஒளியை வடதும் எழுதுமாக பட வச்சு, அதுக்கு முன்னால் ஒரு நாயை கொண்டு செக்யூரிட்டியாக பாதுகாப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்தான். ஏன் பாதுகாத்தான்? அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற பொழுது, வரபத்னா அலா குலூபிஹிம் இத காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹ லகத் குல்னா இதன் ஷததா. அப்போ எல்லாம் ஊரே என்ன செய்யுங்க? கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில்
இவர்கள் எங்களுடைய ரப்பு, வானத்தையும் பூமியும் எவன் படைத்தானோ அவன்தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்களே, அந்த மக்களுடைய உள்ளத்தில் நாம் உள்ளத்தை பலப்படுத்தணுங்க. அதனால தான் விரண்டு ஓடி வந்தாங்க. அந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது என்று ஓடி வந்ததற்கான காரணம் என்ன? இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம், அல்லாவை தவிர்த்து யாரையும் நாம் வணங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டத்தினால தான் ஓடி வந்தார்கள். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நான் ஸ்ட்ராங் ஆகியிருக்கிறேன், நல்ல பலப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால், இதுதான் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு உள்ளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு சமூகத்தில் நிறைய இருக்குது. கூட இருக்கிறவனுக்கே பிடிக்கிறது இல்லை, இருக்கா இல்லையா? கசடுகள், பொறாமைகள், கெட்ட எண்ணங்கள், எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். அப்போ யார் யாருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு மிஷினை வச்சு பார்த்தா தெரிஞ்சுப்போம். அப்படி ஒரு மிஷின் இல்லை, அதுமாதிரி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு கருவி இருக்குன்னு வைக்குமே, ஒரு எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு அப்படியே மேலே வச்சா உள்ள கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா, ஏன் மோசமானவனா நல்லவனான்னு தெரிஞ்சேன்னு வைக்கிறேன், இன்றைக்கி நிறைய அவுட்டு தான். நிறைய பேர் இதை தேரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பொறாமை எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறது. அப்போ இந்த பொறாமை எண்ணங்களை விட்டு நம்ம தூய்மைப்படுத்தணும். எத்தனை பேரை பொறாமப்படுறோம்? கூட இருந்து அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் பிடிக்கும் எனக்கு சில பேருக்கு, அக்கா தங்கச்சி நல்லா இருந்தால் பிடிக்கிறது இல்லை, எவனா நமக்கு மேலே ஒருவனை பார்த்தா பிடிப்பதில்லை. அப்போ பொறாமை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய உருவாயிருக்கிறது. இது நல்லதுக்கு அடையாளமா என்று சொன்னால் இது சீர்கட்ட உள்ளம், இது நல்ல உள்ளம் அல்ல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஏதோ வர்றார் பாருங்க இவர் சொர்க்கவாதி அப்படின்னா. ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹ் இப்படி நிறைய பேர் அடையாளம் காட்டினாங்க. அதில் ஒருவர் இவர் சொர்க்கவாதி அப்படின்னாங்க. அப்போ அந்த தோழர்களுக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவரை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவர் என்ன செய்தார்? ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சஹாபி கூடயே போகிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த செய்தியை. பின்னாடி போய் அவருடைய வீட்டிலேயும் தங்குறாங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் மற்ற மனிதர்கள் எப்படி இயல்பாக இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் இருக்கிறார். எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, எந்த ஒரு வித்தியாசமான காரியங்களையும் செய்யலை. 3 நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள் என்ன செய்கிறாரு? இரவு நேரத்தை எஞ்சி தொழுகிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்ற வணக்கங்களை செய்கிறார், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை. அப்போ இவர் பொறுமை இழந்து என்ன செய்துட்டார்? 3ஆவது நாள் போட்டு உடைச்சிட்டார். நான் வந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் வந்தது உன்னை உளவு பார்க்க தான் வந்தேன், உன்னை வேவு பார்க்க தான் வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை பார்த்து நீங்கள் உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க? சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படிங்கும்போது அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் என்ன செய்யலை, எந்த காரியத்தையும் புதுசாக ஒன்றும் செய்யலை, ஒன்றே ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, கைர அன்னி லா அஜிது ஃபி நஃப்சி அலா அஹதிம் மினல் முஸ்லிமீன கிஷம் வலா அஹசுது அலாமா ஆதாஹுல்லாஹு இய்யா. என்ன செய்கிறேன் அப்படின்னா முஸ்லீம்களில் எவரிடத்திலும் நான் என்ன செய்யலை, துரோகம் செய்ததில்லை, யாருக்கும் துரோகம் செய்ததில்லை. அதே போல அல்லாஹ் யாருக்கெல்லாம் நியாமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்தை பார்த்து ஒருபோதும் நான் பொறாமை கொண்டதில்லை. நம்மளை யாராவது சொல்ல முடியுமா? பின்னாடி சொல்லலாம், ஸ்பாட்டில் பொறாமப்பட்டிருப்போம், ஸ்பாட்டில் அப்படியே கொஞ்சம் மனசு நினச்சி தடுமாறி இருக்கும். அப்புறம் சரி எல்லாம் நமக்கு தரல அப்படி தானே வந்திருப்போம். ஆரம்பத்தில் வந்திருக்கும். அந்த செய்தியை காதில் கேட்குற பாருங்க, அந்த காட்சியை பார்க்குற பாருங்க, அப்போ ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஆஹா நமக்கு இல்லையே, அவன் இப்படி ஆயிட்டானே, அந்த நேரத்தில் வந்திருக்கும். அப்புறம் நினச்சிடலாம் ஒரு நார்மலுக்கு வந்திருக்கலாம். இது அல்ல. இந்த சஹாபி சொல்கிறாரு, நான் பொறாமையே கொண்டதில்லை, இதை தவிர நான் ஒன்றுமே செய்யலை. அப்போ எவ்வளோ பேர் உயர்ந்த குணம் பாருங்க. இன்னைக்கு மனசு எவ்வளோ அசுத்தமாக இருக்குது, பொறாமை எவ்வளோ இன்னைக்கு சமூகத்தில் குடிகொண்டிருக்கிறது. அதனால் எத்தனை கொலைகள், எவ்வளோ பிரச்சனை சமூகத்தில். அப்போ அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான், வலா ததமன்னவ் மா ஃபضل الله به بعضكم على بعض. உங்களில் சிலருக்கு சிலரை விட நான் கொடுத்திருப்பதை பற்றி பொறாமை கொள்ளாதீர்கள். லிரிஜாலி நஸீபும் மிம்மா இக்தஸபு வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா இக்தஸபன. பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து அவர்களுக்கு பங்கு உண்டு, ஆண்களில் ஆண்கள் சம்பாதித்தவற்றில் அவர்களுக்கு பங்கு உண்டு. அல்லாஹ்விடத்தில் அருளை கேளுங்கள். யாரையும் பார்த்து அவன் என்னோட பேலா போயிட்டானே, அவனுக்கு இவ்வளோ இருக்குதா என்று யாரையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா இன்றைக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அப்போ இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் வராமல் இருக்கிறதோ அவர்கள் தூய்மையானவர்கள். இந்த மாதிரியான எண்ணங்கள் வரல, அல்லாஹ் நமக்கு விதிச்சு அவ்வளோதாங்க. கத்தர் அல்லாஹ் மாஷா, அவன் எதை நாடுகிறானோ அதுக்கு கதர் தான். அவன் நாடினது கிடைக்கும். நீங்கள் தலைகீழ நின்றாலும் கொய்த்தில் நினைச்ச முடியாது, ஒரு தினார் சம்பாதிக்க முடியும், அல்லாஹ் நாடியதை தவிர.
அப்போ அல்லாஹ் நாடியது தான் கிடைக்கிறது அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த எல்லா எண்ணங்களும் என்ன செய்யுங்க, தவிடி பொடியாக ஆகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் தான் சமூகத்திலே உயர்ந்தவர், அவர்தான் உயர்ந்த உள்ளம் படைத்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது சொர்க்கவாதிகளை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா, வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் அகல். எல்லாம் இருக்கும் மனுஷன்ட்ட. எப்போ வர இருக்கும்? சொர்க்கத்துக்கு போகிற வரை இந்த மனுஷனுடைய உள்ளங்களில் இந்த அசடு இருக்க தான் செய்யும். எப்போ மனிதன் சொர்க்கத்துக்கு போகிறானோ அப்பொழுதுதான் இவனுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அல்லாஹ் கலைந்து தான் உள்ள அனுப்புவான். ஏன்னா அங்கேயும் போய் நீங்கள் சண்டை போடக்கூடாது. இல்லை நீ மேலே இருக்க நான் கீழே இருக்கேன், அங்கேயுமே சண்டை போட்டுட்டு அங்கே பஞ்சாயத்துக்கு போய் நிற்கக்கூடாது. அதனால் எல்லாம் என்ன சொல்கிறான்னா, சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் போகும்போதே உங்களுடைய எல்லா கசடுகளையும் வெளியே எடுத்து தான் நாங்கள் உங்களில் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ மனிதனுடைய உள்ளங்கள் எவ்வளோ கசடு இருக்கிறது, அழுக்குகள் இறந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மைன்னாங்க. கண் திருஷ்டி உண்மை. உளவுக்கான ஷையுன் சாபக்கல் கதர சபகத்துல் ஐன். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய கதிர் முந்தும் என்று சொன்னால் இந்த கண் திருஷ்டி முந்திரும் அப்படின்னாங்க. கண் திருஷ்டி மோசமானது. அதனால்தான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அஜரத் வேலை பார்த்துருக்குறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஓதி பார்த்துருக்குறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யா முஹம்மத் இஸ்தகைத, முஹம்மதே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டவொன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் அப்படின்னாங்க. அப்போ இது நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரியாக கண் திருஷ்டி பயம் இருக்குதோ, கண் விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இருக்கோ அவர்கள் ஓதக்கூடிய துவா. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. முக்கியமான ஒரு துவா. அப்போ என்ன துவா கேட்டாங்க? பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதீக, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தீங்குகளை விட்டும் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீய நஃப்ஸுகளும் தீய ஆத்மாக்களை விட்டும், அவ் ஐனின் ஹாசிதின், பொறாமைப்படக்கூடிய அத்தனை கண்களை விட்டும் முஹம்மதே உங்களுக்கு ஓதி பார்க்குறேன். ரசூலுல்லாஹ்க்கே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்க்குறாங்கன்னா அப்போ நம்மளில் எத்தனை பேர் கண் மோசமான கண்கள், மோசமான உள்ளம் இருந்தால் அந்த மோசமான கண், அந்த உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணும் மோசமான கண் தான். அப்போ சொன்னாங்க, அவ் ஐனின் ஹாசிதின், பொறாமைக்காரருடைய அந்த பொறாமை கண்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன். அல்லாஹு யஷ்ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான். பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்தார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன காரணம்? அப்போ நமக்கு தெரியாது யார் நம் மீது பொறாமை எண்ணத்தோடு இருக்கிறார், யார் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறார், யார் கெட்ட எண்ணம் வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு நாம் என்ன செய்யுங்க, தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இல்லை, அப்போது இந்த மாதிரியாக நல்ல உள்ளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுகோல் தேவையில்லைங்க. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னதை போல் ஒரு பெரிய அளவுகள், எனக்கு வசதி இருக்குது, ஒரு பெரிய நான் வசதியாக இருக்கிறேன், பெரிய திறமை உள்ளவனாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு உலகத்தில் சொல்லி இதனால் என்னதுங்க ஒரு மனசு சுத்தமான மனசு இல்லை. ஒரு சாமானியனுக்கு கூட உள்ள நல்ல உள்ளார், சாமானியனுக்குங்க, பெரிய நடத்தா இல்லை, ஒயிட் கலராக இருக்காங்களே அவர்கள் என்ன சொல்லலை, ஒரு சாமானிய மனிதராக பார்க்கிறோம், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளமும் பக்குவமும் நல்ல எண்ணமும் பெரிய மனிதர்களுக்கு இருப்பதில்லை. யதார்த்தமாக நீங்கள் நிறைய பார்க்குறோமா இல்லையா? இது யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. எங்கேயாவது வீட்டில் உணவு இருக்கா அப்படின்னு கேட்டால் மனைவிகளிடத்திலிருந்து பதில் வருகிறது, மாமானா இல்லல் மா, வீட்டில் தண்ணீரை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. வீட்டில் தண்ணி தான் இருக்குது, அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதோ இந்த விருந்தாளி, ஏன்னா வயிற்று பசியை போகணுமா இல்லையா, அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த விருந்தாளியை அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்று கேட்டாங்க. அங்கேயும் ஒரு அன்சாரி தான் வந்தார், முஹாஜிர் வரல, அன்சாரி தான் வந்தார். அந்த அன்சாரி சஹாபி சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்ன செய்கிறேன், அழைச்சிட்டு போகிறேன், இந்த விருந்தாளியை நான் அழைத்து சென்று அவருக்கு உணவளிக்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க, கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனால் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் மனைவிட்ட கேட்குறாங்க, என்ன வீட்டில் உணவு இருக்குது? மனைவி சொன்னாங்க, இந்தனா இல்லா கூத்து சிபியானி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு தான் இருக்குது, வேறு எந்த உணவும் இல்லை அப்படின்னாங்க.
அப்போ இந்த சஹாபி சொல்கிறாங்க, பாருங்கள், ஒரு சாமானியர் தாங்க, பெரிய வசதி படைத்தவர் அல்ல, பெரிய பின்புலபம் உள்ளவர் அல்ல, பெரிய லெவலில் உள்ளவர் இல்லை, ஒரு சாமானியர், ஒரு ஏழை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தூய்மையான எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் இருந்துக்கு பாருங்கள். அப்போ சொன்னார் அவர் தன்னுடைய மனைவி இடத்துல, அப்படியானால் எனக்கு உணவை வைங்க, அந்த உணவை வைத்து விளக்கை, வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை அழைத்து விடுங்கள், நான் சாப்பிடுவதை போல நான் செய்வேன், சாப்பிடுவேன், சாப்பிட்ட உடனே என்ன செய்வார், விருந்தாளியும் நல்லா சாப்பிட்டுடுவார் அப்படின்னு அது சில ஐடியாக்களையும் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து என்ன செய்துட்டாரு, உட்காந்தாங்க, சாப்பிட்டுட்டு என்ன செய்துட்டாரு, அவர் என்ன செய்துட்டார், போயிட்டார். இதுதான் நடந்துச்சு. நடந்தது இவ்வளவு தான். ஒரு பெரிய செட்டிங், ஒரு பெரிய பிளானு ஒன்றுமே இல்லை. விருந்தாளி வீட்டுக்கு கொண்டு போனாங்க, உணவு இல்லை, பிள்ளைங்களுக்கான உணவு தான் இருந்துச்சு, பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. அந்த உணவை என்ன செய்தார், அவர் சாப்பிட்டான்னு அங்கே பத்தாது, அவர் சாப்பிட்டான்னு இங்கே பத்தாது, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த உணவை என்ன செய்துட்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்தது ஒன்றுமே சொல்லலை, தான் வீட்டில் என்ன நடந்துச்சுங்க ரசூல்லாட்ட போய் சொல்லலை, எதுவுமே இல்லை. காலையில் ரசூல்லாவுடைய சபைக்கு அந்த சஹாபி வந்தார். அவரை பார்த்துட்டு ரசூல்லா சொன்னாங்க, லக்கது தஹிகல்லாஹு மின் சனியாத்திக்குமா அல்லது அஜிபல்லாஹு மின் சனியாத்திக்குமா, நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியும் நடந்து கொண்ட இந்த விதத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் அப்படின்னாங்க. எவ்வளோ உயர்ந்த குணம்! யாருக்கு இது வரும்? பிள்ளைகளுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் நாம் எதையும் தாங்கிக்குவோம். கணவனாக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய, அம்மாவாக அப்பாவாக இருக்கக்கூடிய நாம தாங்கிக்குவோம். பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா இல்லையா? ஆனால் இங்கே பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நான் கூட்டு போகிறேன், உணவு கொடுக்குறேன்ட்டாரு. வந்து கொடுத்தார். கொடுத்ததை பார்த்து ரசூலுல்லாஹ் அவரை சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் நடந்ததில் அல்லாவே சிரித்து விட்டான் அப்படின்னாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? தூய்மையான அந்த உள்ளம் தானே காரணம். சாமானியவர் இடத்துல கூட பெருமிதம் கொள்ளக்கூடிய, நம்ம போற்றக்கூடிய, நம்ம புகழக்கூடிய அளவுக்கு நீங்கள் உள்ளத்தில் அவ்வளோ இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயர்ந்த உள்ளத்தினால்தான் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இந்த செய்தியில் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், வயுவசீருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறரை முன்படுத்துவார்கள். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவன் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறானோ அவன்தான் வெற்றி பெற்றவன்கிற அந்த வசனம் இந்த சஹாபாக்கள் விஷயமாகத்தான் இறங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ உள்ளத்தால் இருக்கக்கூடிய எண்ணங்கள் விசாலமான எண்ணமாக, தூய்மையான எண்ணமாக, பரந்த விரிந்த எண்ணங்களாக இந்த உள்ளம் இருக்க வேண்டும் என்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளங்கள் நிறைய சிறந்த உள்ளம், அதற்கு நிறைய எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று தான், பொதுவாக நாம் விரும்புவதை பிறருக்கு தரமாட்டோம், ரொம்ப கம்மி. அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. நான் உன்னை விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன், எனக்காக உண்டு உள்ளது, எனக்காக நான் வாங்கியது, எனக்காக கட்டியது, எனக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக நம்ம யாருக்கும் கொடுத்துட மாட்டோம். இது எப்போ வரும்? அதையும் ஒரு மனிதன் பிறருக்கு கேட்குறான், தேவைப்படுகிறது, கொடுக்குறான் என்று சொன்னால் உயர்ந்த உள்ளம் இருக்கும் பாருங்க, சிறந்த உள்ளம், அந்த மனிதரிடத்தில் இதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, ஒரு அம்மையார், ஒரு சஹாபியை பெண்ணு அழகாக தன்னுடைய கரத்தால் நெய்ந்த ஒரு ஆடையை கொண்டு கொடுக்குறாங்க. கரத்தால், ஹோம்மேடு. அப்போ கரத்தால் நெய்ந்த அந்த ஆடையை கொண்டு கொடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை போடுறாங்க, அதை உடுக்கிறாங்க. உடுத்த உடனே என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அதை கழட்டும் போது ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடை எனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா தெரியுது, எனக்கு தாங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதை ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சிவந்த அந்த நிறத்தை உடையவருங்கிறனால நல்ல எந்த ட்ரெஸ்ஸும் கலராக இருந்தாலும் நல்லா இருக்கும். அது போட்ட உடனே என்ன செய்யுதுன்னா ரசூலுல்லாஹ்க்கு அழகாக இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் கழட்டின உடனே என்ன செய்தாங்க, அதை அவரை பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குது தாங்கலை அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சபையில் இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நீ ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்ட? என்னைக்காவது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டு என்னைக்காவது நான் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா? கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு உனக்கு தெரியும். அப்போ ரசூல் உன்னை அணிந்திருக்க, அது ரசூலுக்கு அந்த ஆடையும் அழகாக இருக்கிறது, அதை போய் நீ கேட்குறிய அப்படின்னு அவரை கடிந்து கொள்கின்ற பொழுது அந்த சஹாபி சொன்னார், நான் இதை சும்மா எனக்கு போடணும்லாம் நான் கேட்குறேன், நான் என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக பார்த்துக்கலாங்கிறதுக்கு போடலை. இன்னமா சால்துஹு லி தகூன கஃபனி,
இந்த ஆடை வாங்கி நான் மௌத்தாகிட்டு அதில் என்ன அடக்கம் செய்ய போடணும், அதுக்கு தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு. அவருக்கு ஆசையை பாருங்கள். ரசூல்லா போட்ட ஆடை, ரசூல்லா மேலே பட்டுச்சு இல்லையா, அது பறக்கத்து தானே. அப்போ ரசூல் போட்ட அந்த ஆடையை நான் வைத்து என்ன செய்யணும், நான் அதை சேஃப்டியாக பாதுகாத்து வச்சு நான் மௌத்தாகிடுச்சா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன செய்யணும், என்னைய அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்குத்தான் தோழர்களே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன். நான் போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லி நான் அந்த ஆசைக்கெல்லாம் நான் வரல அப்படிங்கும்போது ரசூல்லா கொடுத்துட்டாங்க. கடைசியாக அந்த நபித்தோழருக்கு அவர் இறந்த பிறகு இந்த ஆடையையே உடுத்து கஃனிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரி என்ற கிரந்தத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, அப்போ இதெல்லாம் எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்கள். ஒருவர் கேட்கிறார், அதையும் என்ன செய்கிறாங்க, கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். எனவே அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது, அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது, நாம் பெற்றிருப்பது, இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உள்ளம் இருக்குது பாருங்கள், இதை தூய்மைப்படுத்துவது, இதை உயர்ந்த உள்ளமாக நம்ம ஆக்கிக் கொள்வது என்பது மிகச்சிறந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நல்லா திருமறையில் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமை நாளிலே உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ எதுவும் பயன் தராது. யாரை தவிர? யாரெல்லாம் சாந்தி பெற்ற அமைதி பெற்ற உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே வருகிறாரோ அவரை தவிர என்று அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அங்கே வெற்றி? நிறைய வச்சிருக்கிறோம், நிறைய செல்வாக்கு, பிள்ளைங்க இருக்குது, சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, இது அங்கே பேசாது, இது வரவே செய்யாது. எது வரும்? உங்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் உள்ளத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்களோ, உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தீங்களோ, உள்ளத்தை எப்படி நீங்கள் விலை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ, இந்த கல்பு தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் வந்து பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண மனிதர் அல்ல, கலீலுல்லாஹ். நாளை மறுமை நாளிலே அவருக்குத்தான் சுவனத்து ஆடைகளில் முதல் ஆடையை அல்லாஹ் கொடுத்து அழகு பார்ப்பான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இறைவா, எந்த நாளிலே மக்கள் எழுப்பப்படுவார்களோ அந்த நாளில் செல்வங்களும் பிள்ளைகளும் பயன் தராதே, அல்லாஹ்விடத்திலே சலாமத்தான கல்போடு, சலீமான அந்த கல்போடு வருவார்களே, அந்த நாளில் இறைவா என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? பெரிய தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் கலீலுல்லாஹ் என்று பெயர் வாங்கினவங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய கல்பை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அதனால் உள்ளத்தை சீர்படுத்துங்க. உள்ளத்தை சீர்படுத்துதல், அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், அந்த உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறந்த காரியம். எல்லாருக்கும் நடக்கக்கூடியதல்ல, எல்லாருக்கும் இலகுவாக பெறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலில் ஒரு பாகம் உண்டு. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சரியாகி விட்டது என்று சொன்னால் உங்களுடைய உடல் அத்தனை பாகங்களும் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உங்களுடைய உடல் உறுப்பில் இது கெட்டுவிட்டது என்று சொன்னால் உடல் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் கெட்டுவிடும். அலா ஒஹிய கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ உள்ளத்தை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது? பிறரை பற்றி நாம் எவ்வாறு மதிப்பிடுகிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் இறுதியாக இந்த துவாவை நாம் படித்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்திற்கண்டே அதிகமான துவா செய்தார்கள். அந்த துவாவில் நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவா, அல்லாஹும்ம ஆதி நுஃபூசனா தக்வாஹா. வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் வருது, அதில் இது ஒரு வார்த்தை. அல்லாஹும்ம ஆதி நுஃபூசனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, உள்ளங்களை தூய்மைப்படுத்துறது உன்னால் தான் முடியும். அது கொடு, எங்கள் உள்ளங்களுக்கு தூய்மையை ஏற்படுத்து. தூய்மை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீதான் மிக முக்கியமானவன். எனவே அதற்கான எஜமானனும் நீதான், அதற்கான எஜமானனும் நீதான், அதற்கான பாதுகாவன் எல்லாமே நீதான் இறைவா. எனவே எங்களுடைய நஃப்ஸுகளை நீ தூய்மைப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது கல்பு சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய துவாவும் செய்திருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழுகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று பிறருக்கு நாம் காட்டுவதை விட, பிறர் நமக்கு மதிப்பிடுவதை விட
அல்லாஹ்விடத்தில் இந்த உள்ளத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம், இந்த உள்ளத்தை நம்ம எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறோம், இந்த உள்ளம் எப்படி தூய்மையான உள்ளங்களாக இருக்கிறது, எல்லா கசடுகளை விட்டும் அழுக்குகளை விட்டும் நீங்கியதாக தூய்மையானதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறோம் பாருங்க. அதுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உள்ளங்களிலே சிறந்த உள்ளம். அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரலாக, நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரலாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே மகத்தான நன்மை அடையக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட மகத்தான கல்பை, தூய்மையான சுத்தமான கல்பை இந்த உலகத்தில் தந்து அந்த கல்வின் மூலமாக மறுமை நாளிலே மகத்தான வெற்றி அடையக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.